எங்கோ நடக்கிற ஒரு போரை புதுக்கோட்டையில் ஒரு 200 பேர் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் இந்த போர் நின்றுவிடப் போகிறதா, வேறு வேலை இல்லையா என்று பல்வேறு அறியாத மக்களும் பல அரசியல் கட்சிகளும் முதலாளித்துவ கட்சிகளும் நினைக்கலாம். ஆனால் அதை ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏடிஎம் கார்டை மாத்துறதுக்காக, ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, மாத்துவதற்காக கனரா வங்கிக்கு சென்றேன். கனரா வங்கியினுடைய மேலாளர், இப்போது உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கிடைக்காதுன்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டதற்கு, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது, உக்ரைனில் இருந்துதான் அந்த சிப்பு வர வேண்டும், ஆகையினால் அந்த போர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது, அல்லது தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது, கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும்னு சொன்னாரு. முட்டை விலை ஏறிச்சுன்னா உக்ரைன்ல போருங்கிறாங்க, ரஷ்யாவில போருங்கிறாங்க. மயமாகி விட்ட பொழுது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பூமியில் இருக்கிற நாடுகள் எல்லாம் இப்போது உலகமயமாக்கலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டிலே பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டால் அது இன்னொரு நாளை பாதிக்கும். ஒரு நாட்டிலே போர் மூண்டால் அது உலகம் முழுவதையும் பாதிக்கும் என்பதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. அது மட்டுமல்ல, முதல் உலக போரில் 19 மில்லியன் மக்களை கொன்று குவித்தார்கள். அந்த முதல் உலக போர் பல ஆயிரக்கணக்கான மக்களை சுட்டும் எரித்தும் நடுரோட்டிலே வெட்டியும் புதைத்தும் கல்விலேற்றையும் கொன்று புதைத்த 19 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இரண்டாம் உலக போரில் ஐரோப்பியாவில் ஜெர்மனி போலந்து மீது போரை அறிவிக்கிறது, பிரான்சும் பிரிட்டனும் ஜெர்மனி மீது போரை அறிவிக்கிறது. இரண்டாம் உலக போர் மிக கொடூரமான போராக ஜெர்மனியிலே ஹிட்லர் மரண தொழிற்சாலைகளை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த மரண தொழிற்சாலைகளில் பிடிக்கிற யூதர்களை எல்லாம் பிடித்து அவர்கள் கைகளிலே வளையங்களை மாட்டி விடுவார்கள். நூற்றுக்கணக்கானவர்களை யூதர்களை பிடித்து வளையங்களை மாட்டி மிகப்பெரிய மண்டபம் போன்ற மரண தொழிற்சாலைக்குள்ளே அவர்களை தள்ளி நீர் புக முடியாத, நெருப்பு புக முடியாத, காற்று புக முடியாத அடைப்பை ஏற்படுத்தி உள்ளே மின்சாரத்தை செலுத்தி அவர்கள் எல்லாம் சாம்பலாக்கிய பிறகு அந்த சாம்பல்களிலே எத்தனை வளையங்கள் கிடக்கிறது என்று அந்த வளையங்களை எண்ணி எடுத்து இன்றைக்கு இத்தனை யூதர்களை நான் கொன்று குவித்தேன் என்று ஜெர்மனியிலே ஹிட்லர் மார்த்தட்டி கொண்டு தன்னுடைய கோப்புகளிலே எழுதி வைத்த வரலாறு இரண்டாம் உலகப் போரிலே நடைபெற்றது. இன்றைக்கு மூன்றாம் உலகப் போர் வந்து விடுமோ என்று உலக நாடுகள் எல்லாம், வளரும் நாடுகள் எல்லாம், குட்டி நாடுகள் எல்லாம் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையை இன்றைக்கு உலகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அக்டோபர் 7ஆம் நாள் 2023 தொடங்கிய போர் இன்றைக்கு ஓராண்டு ஆகியும் அவர்களுடைய உக்கிரம், அவர்களுடைய ஆத்திரம், அவர்களுடைய வெறி, அவர்களுடைய கொலை வெறி அடங்கவில்லை. அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா எந்த ஜனாதிபதி வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது போன்ற, யார் அதிகமாக இஸ்ரேலை ஆதரிப்பது, ஜோ பைடன் ஆதரிப்பாரா, வருகிற எந்த ஜனாதிபதி ஆதரிப்பார் என்றெல்லாம் இல்ல, எல்லாரும் யார் கூடுதலாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்பார்கள், ஈரான் மீது யார் தாக்குதல் நடத்த சொல்வார்கள், காசாவி பகுதிகளை முழுமையாக யார் அழிக்க சொல்வார்கள், அவர்கள்தான் அந்த நாட்டில ஜனாதிபதி ஆக முடியும் என்ற அளவிற்கு ஒரு போர் வெறியை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு இஸ்ரேல் பகுதியிலே அமெரிக்காவின் துருப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க துருப்புகளை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது. இல்லைன்னா இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வல்லமை கிடையாது. இஸ்ரேல் என்ற அந்த நாட்டிற்கு இவ்வளவு பெரிய துணிவு கிடையாது. ஒரே நேரத்தில் ஈரான் மீதும், லெபனான் மீதும், அதே போல பல்வேறு நாடுகள் மீதும், காசா மீதும், பாலஸ்தீனத்தின் பல்வேறு பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த இஸ்ரேலுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை கிடையாது. அதற்கு பின்னால் இன்றைக்கு அத்தனை ஆயுத உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்கிற நாடாக அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபை போரை நிறுத்த சொல்ல முடியவில்லை. போர் நிறுத்தத்தை அறிவித்தால் அமெரிக்கா கேட்பதில்லை, இஸ்ரேல் கேட்பதில்லை. உக்ரைனும் இன்றைக்கு அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் அமெரிக்காவின் பின்னணியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் மீண்டும் ஒரு பதற்றம் ஏற்படுகிறது, பொருளாதார சீரழிவு ஏற்பட போகிறது, அல்லது இந்த பூமியே அழிந்துவிடும் செயல் இன்றைக்கு நடக்க இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இடதுசாரி கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடிமை உலகத்திலிருந்து வெளிப்பட்டு பொன்னுலகமாக மாற வேண்டும் என்று போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். மார்க்சியத்தை விதைத்த கம்யூனிஸ்டுகள் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதன் காரணமாகத்தான் எங்கே மனிதன் காயப்படுகிறானோ, எங்கே மனிதன் துன்பப்படுகிறானோ, அது எவ்வளவு மைல்கள் கடந்தாலும் சரி, அது எத்தனை கண்டங்களை தாண்டிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு இனம் அழிக்கப்பட்டால், ஒரு இனம் படுகொலை செய்யப்பட்டால், ஒரு அழித்தொழிப்பு நடக்கும் என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடுகிற அமைப்பாக கம்யூனிஸ்டுகள் ஒன்று திரண்டு நிற்போம். அதன் அடையாளமாகத்தான் இந்த போராட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைநகரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, பெரியோர்களே, தயவு செய்து இந்த போர் நிறுத்தம் என்பதும் அமைதி பேச்சு என்பது மட்டும்தான் இந்த பூமியை பாதுகாக்கும். ஒன்றை உங்களுக்கு சொல்லி விடைபெற விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்து விட்டார்கள். மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் இன்றைக்கு ஏவுகணைகளை அனுப்புகிறார்கள்.
சந்திராயனை அனுப்புகிறார்கள், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கிறது. ஏலியன்ஸை கண்டுபிடித்தோம் என்று கட்டுக்கதைகளை விடுகிறார்களே தவிர, உலகத்தை, இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை தவிர மனித உயிர்கள் வாழ்கின்ற ஒரு கிரகத்தை, ஒரு கோளை, இந்த அண்டத்திலே, கேலக்சியிலே ஒரு விஞ்ஞானி கூட இன்றைய நிமிஷம் வரை, இந்த நிமிடம் வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனிதன் வாழ்வதற்கு, உயிரினங்கள் வாழ்வதற்கு 80 லட்சம் ஜீவராசிகள் இந்த பூமி பந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 80 லட்சம் ஜீவராசிகள் ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவி அழிந்து போனால் மனித இனம் அழிந்து போகும் என்கிறார்கள். குளவிகள் தேர்ந்து அழிந்து போனால் மனித இனம் அழிந்து போகும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒன்றை ஒன்று சார்புடைய வாழ்க்கையை வாழ்கின்ற 80 லட்சம் உயிரினங்கள் வாழ்கிற இந்த பூமி பந்து மட்டும்தான் மனித உயிர்கள், பல உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியான கோள் என்று இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, வேறு எந்த அண்டத்தில், எந்த கேலக்சியிலும் இன்றைக்கு ஒரு சிறு கோள் கூட உயிர்கள் வாழ்வதற்கான கோள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள், உயிர்கள் வாழ்வதற்காக இருக்கின்ற ஒரே ஒரு கண்டத்தையும், ஒரே ஒரு கோளையும், ஒரே ஒரு பூமியையும் உழைத்து நாசமாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் முயற்சிக்கும் என்று சொன்னால், நாடுகள் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்ட் அகிலம் திரண்டு இந்த உலகத்திலே போரை நிறுத்தும், அப்படிப்பட்ட போர் ஏகாதிபத்திய சக்திகளை முறியடிக்கும் என்று கூறி, அதற்கு மக்கள் எல்லாம் அந்த சவால்களை புரிந்து கொண்டு, இன்று நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள் எல்லாம் அறிந்து கொண்டு அரசியல் பூர்வமாக மக்கள் போராட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.